இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 21/2/2026 சனிக்கிழமையான இன்று விஸ்வவாச வருடத்திலே மாசி மாதம் 9ஆம் நாள், வளர்பிறையில் சதுர்த்தி என்கிற 4ஆம் நாள், சாயங்காலம் 2 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். பின் பஞ்சமி வந்துடும். ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கு. மாலை 8 மணி 15 நிமிடம் வரை. பின்பு அசுவனி நட்சத்திரம் வந்துடும். காலையில 7:30 மணில 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்களும், ராகுகாலம் 9:10 1:30 யமகண்டமும் 6:07 குளிகை நேரமும் உண்டு. சூலமானது இன்று கிழக்கு. தயிர் பரிகாரம். கும்ப ராசிக்குள்ளே சூரியனின் இருப்பு 1 நாழிகை 3 நாழிகை 29 வினாழிகள். 6:32 சூரியன் உதயம். ரேவதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனாலே பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கு சமத்துவமான நாள். இந்த விவசாயத்துல விதை நழிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லது. புதுசா வித்தை கத்துக்கிறதெல்லாம் கத்துக்கலாம். உற்சாகம் அளிக்கும் காரியங்கள் நான் செய்யலாம். புதுசா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கியிருந்தா போட்டு பார்க்கலாம். சதுர்த்தி என்கிற இந்த நாள் இன்னைக்கு வரப்பிரசாதம். கடனை அடைப்பதற்கு மங்களகரமான காரியங்கள் செய்தால் கெடும். இந்த மாதிரி கடனை போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து கடன் அடைத்தீங்கன்னா கடனும் கெடும். இன்னைக்கு கோச்சாரத்தின்படி சூரியன் புதன் சுக்கிரன் ராகு என்கிற 4 பேரும் சேர்ந்து அமர்ந்து கும்பராசியிலும், சனி சந்திர பகவான் அமர்ந்திருப்பது மீன ராசியிலும், மிதுன ராசியிலே குரு வக்கரமாக அமைவதும், கேது சிம்மராசியிலும், செவ்வாய் உச்சமாக அமரக்கூடிய மகர ராசியும் இந்த ராசி அமைகிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். ரிஷபராசி நண்பர்களே, மனதிலே நிறைய குழப்பங்கள். அந்த குழப்பத்துக்கு சாந்தமான தெளிவு இன்றைக்கு நாளில் கிடைக்கும். லாபஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லியிருக்கிறார். திதி பிரகாரம் சதுர்த்தி திதி. அதனால இன்னைக்கு நீங்க அவசியம் என்ன பண்ணுங்க, 2ஆம் இடத்து ரேவதி நட்சத்திரத்துக்கார் 2ஆம் இடத்துக்கு வந்து புதன், அவர் தான் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் இன்னைக்கு 11ஆம் இடத்துல. அதனால தொடர்பு இன்னைக்கு நல்லா இருக்குது. அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால சதுர்த்தி விரதத்துக்கான விஷயங்களை பண்ணுங்க. காலையில ஒரு பொழுது சாப்பிட்டுடுங்க. சாயங்காலம் அவசியம் பிள்ளையார வைப்பாருங்க. அருகம்புல்லை சாத்தி அவருக்கு ஒரு 11 சுத்தி நமஸ்காரம் பண்ணி 2 நல்லெண்ணெய் விளக்க போட்டுட்டு வேண்டிட்டு வாங்க. என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் எடுத்து நல்லா உடைச்சிட்டு வாங்க. சூர தேங்காய் போட்டுட்டு வாங்க. கஷ்டங்கள் கடன்கள் எல்லாம் விரத்தியாகும்.